friends, welcome to my channel Learn with Yas. இன்னைக்கு exercise 2.9 ல 7 sum பார்க்கலாம். Find the sum of the series 2 cube minus 1 cube 4 cube minus 3 cube 6 cube minus 5 cube. இது actually 15 cube னு கொடுத்திருப்பாங்க. printing set to n terms வரைக்கும் நம்ம போறோம். என்ன பண்ணிருக்காங்க? even number cubes இதெல்லாம் even numberல இருந்து odd number வந்து subtract பண்ணிருக்காங்க. odd number cubes வந்து. சோ தனியா பிரிச்சு எழுதலாமா நம்ம? So even number 2 cube plus 4 cube plus 6 cube up to n terms. Even number oda nth term enna namakku 2n. So 2n whole cube minus பண்ணி separate odd number cubes minus பண்ணிருக்காங்க. So minus நான் காமனா எடுத்துக்கிறேன். 1 cube plus 3 cube plus 5 cube அப்படியே போகுது odd numbers oda nth term வரைக்கும். odd numbers oda nth term என்ன 2n minus 1. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டுத்தோட சம்ம வந்து மைனஸ் பண்ணனும். So summation of even number cube minus the summation of odd number cube. So nth term formula கண்டுபிடிக்கிறதுனால நான் sum of 2n whole cube 2n even numbers ஓட cube வந்து sum of இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன் minus sum of odd number 2n minus 1 the whole cube. So odd numbers ஓட cube ஓட summation நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? So இப்போ சிம்பிளை பண்ணிடலாமா? sigma 2 cube வந்து 8 ஆயிரும் 8n cube minus sigma into இங்க என்ன ஃபார்முலா இருக்கு a minus b the whole cube ஃபார்முலா இருக்கு. So a minus b the whole cube is equal to a cube minus b cube minus 3ab into a minus b. இதுதான் a minus cube b ஃபார்முலா. a minus b the whole cube ஃபார்முலா. அதை இங்க அப்படியே அப்ளை பண்றேன். 2n the whole cube minus b cube 1 cube minus 3 into 2n into 1 into 2n minus 1. So இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இங்க வந்து இந்த sigma 8n cube வந்து நான் எப்படி எழுதுறேன்னா 8 sigma n cube னு எழுதுறேன். இங்க ஏன் இதனா இந்த ஸ்டெப் நான் இந்த எப்படி 8 வெளிய எடுக்கறேன்னா 8 வெளிய எடுக்க காரணம் என்னன்னா sigma 8n cube க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா 8 into n1 னு வச்சுக்கலாம். 8 into 1 cube plus 8 into 2 cube 8 into plus 8 into 3 cube 3 cube இப்படி போயிட்டே இருக்கும். சோ இந்த 8 வந்து ஃபேக்டர் கான்ஸ்டன்ட்டா உங்களுக்கு எல்லா n கூடயும் மல்டிப்ளை ஆயிட்டே போகும். அதனால இந்த சம்மேஷன்ல நம்ம என்ன பண்றோம் 8 காமனா எடுக்கணும். காமனா எடுத்தா உங்களுக்கு 1 cube plus 2 cube plus 3 cube இப்படியே n டர்ம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதனால தான் இந்த சம்மேஷன்ல இருந்து 8 நான் காமனா எடுத்துறேன். சோ 8 sigma n ஸ்கொயர் க்கு இதுதான் மீனிங். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஸ்டெப். ஜஸ்ட் 8 வந்து சம்மேஷன் வந்து காமனா எடுக்கிறோம். சோ minus sigma into இங்கேயும் அதே மாதிரி 2 cube is 8n cube minus 1 minus 3 into 2 வந்து உங்களுக்கு 6n கிடைக்கும். 6n into 2n minus 1. So அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். 8 sigma n cube minus sigma into 8n cube minus 1 6n உள்ள மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 12n square கிடைக்கும். So minus 12n square. இங்க மைனஸ் இருக்கு மைனஸ் into minus plus 6n into 1 வந்து 6n ஆயிடும். ஓகேவா? So further simplify பண்ண முடியாது. இப்போ வந்து sigma n cube minus sigma வை நான் உள்ள கொண்டு போறேன். ஓகேங்களா? sigma உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இங்க பண்ண மாதிரி தான் 8 sigma n cube 8 வந்து நான் வெளிய எடுத்துறேன் காமனா minus sigma 1 minus 12 sigma n square plus 6 sigma n. So எங்கெல்லாம் இங்க ஃபேக்டர்ஸ் இருக்கோ அந்த காமன் ஃபேக்டரை நான் வெளிய எடுக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு சம்மேஷனுக்கு முன்னாடி. ஓகேங்களா? சோ இப்போ நான் பிராக்கெட் ஓபன் பண்றேன். பிராக்கெட் ஓபன் பண்ணும்போது சைன்ஸ் எல்லாம் மாறும். இது வந்து minus 8 sigma n cube minus into minus plus sigma 1 minus into minus again plus 12 sigma n square plus into minus minus 6 sigma n. bracket open பண்ணோம்னா இங்க என்ன இருக்கு உங்களுக்கு 8 sigma n cube minus 8 sigma plus and minus இருக்கு. சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு வரும். சோ sigma 1 வந்து உங்களுக்கு n மேல கண்டினியூ பண்றேன். that's equal to sigma 1 வந்து நமக்கு n ன்னு எழுதிரோம் plus 12 into இப்போ sigma n square. sigma n square னா என்ன? sigma of 1 square plus 2 square plus 3 square இப்படி நேச்சுரல் நம்பர்ஸ் ஓட ஸ்கொயர் டர்ம்ஸ். சோ இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸ்கொயர் ஓட ஃபார்முலா என்ன? 12 into n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஓகேங்களா? அதே மாதிரி minus 6 into sigma n. sigma n னா summation of natural numbers இல்லையா? summation of natural numbers ஃபார்முலா என்ன? 1 plus 2 plus 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். so n into n plus 1 by 2 தான் நம்மளோட ஃபார்முலா. so அந்த ஃபார்முலாவை இங்க போடுறேன் minus n into n plus 1 by 2. ஓகேங்களா? so further simplify பண்ணலாம். so n plus இங்க 2 times போகும். நான் இப்போ n உள்ள மல்டிப்ளை பண்றேன். என்ன வரைக்கும் n square plus n into 2n plus 1 இங்க 2 இருக்கு
மைனஸ் இங்க 3 இருக்கு. ஸோ 3 அப்படியே இருக்கட்டும். இங்கேயும் உள்ள உங்களுக்கு n ஸ்கொயர் பிளஸ் n கிடைக்கும். ஓகேங்களா? இன்னும் ஃபர்தரா சிம்பிளை பண்ணிட்டு தான் போகணும். ஸோ n பிளஸ் 2 வெளியே இருக்கட்டும். n ஸ்கொயர் இன்டு 2n வந்து உங்களுக்கு 2n கியூப் வரும். n ஸ்கொயர் இன்டு 1 வந்து பிளஸ் n ஸ்கொயர் வரும். n இன்டு 2n வந்து உங்களுக்கு 2n ஸ்கொயர் கிடைக்கும். n இன்டு 1 வந்து பிளஸ் n கிடைக்கும். மைனஸ் 3 இன்டு n ஸ்கொயர் மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 3n. ஓகேவா? ஸோ இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். n பிளஸ் 2 2s are 4n கியூப் பிளஸ் 2n ஸ்கொயர் பிளஸ் 4n ஸ்கொயர் பிளஸ் 2n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n வருது. இப்போ நம்ம இருக்கிற காமன் டேர்ம்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இது n ஸ்கொயர் இருக்கு, இன்னொரு n ஸ்கொயர் இருக்கு. ஸோ டோட்டலா உங்களுக்கு எவ்வளோ n ஸ்கொயர் இருக்கு? 2 பிளஸ் 4 வந்து உங்களுக்கு 6n ஸ்கொயர் இருக்கு. 6n ஸ்கொயர்ல இருந்து 3n ஸ்கொயரை மைனஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு பாக்கி இருக்கிறது வந்து 3n ஸ்கொயர் தான் பாக்கி இருக்கு. 6n ஸ்கொயர்ல இருந்து மைனஸ் 3n ஸ்கொயர் பண்றீங்க. ஸோ மைனஸ் 3n ஸ்கொயர் இருக்கு. இப்போ n கியூப் பார்க்கலாம். n கியூப் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. ஸோ பிளஸ் 4n கியூப் வச்சுக்கலாம். ரிமைனிங் n பார்க்கலாம். n வந்து ஒரு n இங்க 1n இருக்கு, இங்க 2n இருக்கு, ரெண்டும் பிளஸ்ல இருக்கு. ஓகேவா? பாக்ஸ் பண்றேன். ஸோ என்ன n பிளஸ் 2n வந்து உங்களுக்கு 3n ஆயிரும். இங்க மைனஸ் 3n இருக்கு. ஸோ இது n வந்து டோட்டலா கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து 4n கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் நம்ம சம்மேஷனுக்கு தேவையான சம். அதாவது ஈவன் நம்பர் கியூபையும் ஆட் நம்பர் கியூபையும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு nth டேர்ம் ஃபார்முலா இதுதான். சிக்மா n1 is equal to n நான் ரீப்ளேஸ் பண்ண இந்த சம்ல. சோ இதுல கொஞ்சம் பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ சிக்மா 1 இப்போ வந்து சிக்மா 1 என்ன சம்மேஷன் ஆஃப் 1. சம்மேஷன் ஆஃப் 1 னா ஆட் பண்ணிட்டே போலாம் n டேர்ம்ஸ் வரைக்கும். அப்படியே 1 + 1 + 1 னு சொல்லிட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டே போலாம். ஆனா உங்களுக்கு ஒரு nth டேர்ம் கிடைச்சாதான் உங்களுக்கு முடியும். அதாவது n ன்னு முடியுது. இப்போ 1 + 1 + 1 உங்களுக்கு n = 10 ன்னு கொடுக்கிறேன். n = 10 ன்னு என்ன அர்த்தம்? 1 வந்து நீங்க 10 டைம்ஸ் ஆட் பண்ணனும். 1 + 1 + 1 + 1 அப்படியே 10 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 10 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 10 தான் கிடைக்கும். சோ என்னோட வேல்யூ தான் உங்களுக்கு இந்த சம்மேஷன்லயும் கிடைக்கும். அதனால தான் சிக்மா 1 = n ன்னு போட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம கண்டுபிடிச்ச n டேர்ம் பண்ணா 4n³ + 3n² தெரியும். இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு வந்து n = 8 ன்னு கொடுத்தாங்க. சோ n க்கு பதிலா 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ 4n³ + 3n² ல 4 × 8³ + 3 × 8² சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இத டோட்டலா நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு 2240 கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஆன்சர். சிம்பிளா. சோ ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் டிடிஎஸ்ஸா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அங்க கேன்சலேஷன் மிஸ் அவுட் ஆக கூடாது. சோ இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.